விதமான தலைப்புகள் இருக்கிறது. ஆமாம், ஒரு தலைப்பு அல்ல, ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு தலைப்பு இருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். கடந்த நாட்களிலே இதை குறித்து தியானித்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தலைப்பு உங்களுக்கு இருக்கும். அதனால இன்றைக்கு விசேஷமாக இன்றைக்கு நாங்கள் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். அது நம்ம எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இடத்துல எல்லாம் கொண்டு வருகிற வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்துகிறது, ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துகிறது, ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியம் வர செய்கிறதாக இருக்குது. ஆகவே இந்த நாளிலே நம்ம பலமுறை கேட்டிருக்கலாம் இந்த சத்தியத்தை. இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் நம்புகிறேன் அது நம்ம எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. சில நேரங்கள் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம், நமக்கு சில நேரங்கள் நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் போயிடும், அதனால நாங்கள் சோர்ந்து போயிடுவோம். ஆனாலும் நம்ம ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கேட்கிறவராக இருக்கிறார். கால தாமதமானாலும் கூட கர்த்தர் என்ன செய்வார்? அதை நமக்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவே எப்பொழுதுமே நம்ம ஜெபிக்கிற ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபித்துட்டு நம்ம அப்படியே நம்ம விட்டுட்டா கூட ஆண்டவர் என்ன செய்வார்? அதை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். ஆமாவே இல்லையா? அதனால நீங்களே சில நேரங்கள் சில காரியங்களை மறந்துடுவீங்க. சரி, என்ன அவ்வளவுதான், அதுக்கு பிறகு நம்ம ஏன் அதுக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். ஆமாவே இல்லையா? ஆனால் நீங்கள் மறக்கிற காரியத்தையும் அவர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். ஆகவே இங்கே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசிப்போம். நான் சீக்கிரமாக நான் முடிப்பேன். தன் வஸ்திரங்களை கிழித்து கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டே இருந்தார். யாக்கோபு என்ன செய்கிறார்? தன் மகனை குறித்ததான ஒரு காரியம் அவனுக்கு கிடைக்கிறது. செய்தி துக்க செய்தி. செய்தி எப்படிப்பட்ட செய்தி? துக்க செய்தி. அவருடைய சகோதரர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் பார்த்தோம், இப்படியாக யோசிப்பு மறுத்திருக்கலாம், அவனுடைய உடைகளை தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த நேரம் பாருங்கள் 31, அவர்கள் யோசிப்பின் அங்கிகளை எடுத்து ஒரு வில்லாட்டுக்களாவின் அடித்து அதை அப்படி செஞ்சு கொண்டுட்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுக்குறாங்க. இப்போ அந்த அப்பா என்ன செய்கிறார்? தன் மகனை குறித்து யோசித்து தன் வஸ்திரங்களை கிழித்து என்று சொல்லப்படுகிற போது நமக்கு தெரியும். அவன் தன் அறைகளிலே இரட்டை கட்டி கொண்டுங்கிற நேரம் நமக்கு தெரியும். அவன் என்ன செய்திருக்கிறான்? உபவாசம் பண்ணியிருக்கிறான். ராமின் சொல்லுங்க. அப்போ உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். செய்தி என்ன? துக்க செய்தி. மகன் மரித்து போய் விட்டான். உபவாசம் பண்ணினா மகன் பிழைப்பானா? பிழைக்க மாட்டான், செத்துதான். அம்மாவே இல்லையா? தாவீது சொல்லுகிறார், உபவாசம் பண்ணினேன், பிள்ளை மரித்து போய்விட்டது, இனி ஒன்றும் நடக்காது, ஆனால் நான் அந்த பிள்ளையை போய் நான் பார்ப்பேன். அவனுடைய விசுவாசம். அதுபோல இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது அருமையான பிள்ளைகளே, அந்த செய்தி துக்கமான செய்தி. ஆனால் அந்த துக்கமான செய்தியை குறித்து யாக்கோபு என்ன செய்யவில்லை? அவன் நினைக்கவில்லை. அவன் யோசேப்பை குறித்து அவன் என்ன நினைக்கிறான்? அவன் யாரு? அவனை நான் நிச்சயமாக காண்பேன் என்று சொல்லி விசுவாசிக்க. காரணம், யோசேப்பு தரிசனம் பெற்றவன். ஒரு அமைச்சர். யோசேப்பு யாரு? தேவனுடைய தரிசனம் பெற்றவன். அவன் மறிக்க மாட்டான். ஆமாவில்லையா? தேவ தரிசனம் பெற்ற பிள்ளைகள் ஒரு நாளும் விபத்துக்குள்ளாகவோ ஏதோ ஒரு காரியத்தில் அவர்கள் என்ன செய்ய முடியாது? மறிக்க முடியாது. அவர்கள் ஏதோ ஒரு காரியத்திலே அவர்களை கர்த்தர் பாதுகாப்பார். காரணம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். ஆமா இல்லையா? ஆகவே இரண்டாவது, தேவனுடைய அழைப்பை பெற்றவன். சிறு வயதிலே அவன் தரிசனத்தை காண்கிறான். அந்த தரிசனத்தை தன் தகப்பனிடத்திலே தன் சகோதரத்தில் சொன்னபடினால்தான் இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தது. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? அதெல்லாம் யோசிக்கிறான். இந்த ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஆமா இல்லையா? நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லுகிறவரா? அப்போ அதுதான் விசுவாசிக்கிறான். விசுவாசிக்க முடியாத நேரத்தில் நாம் விசுவாசிக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க. விசுவாசிக்க கூடாத ஒரு காரியத்தை விசுவாசிக்க வேண்டும். காரணம், கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுடைய தொழில், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். ஆனால் காரியம் நீங்கள் பார்க்கிற பொழுது அது இல்லாமையாய் காணப்படும். இனி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் என்று சொல்லி நம்பிக்கை பெற முடியாத அளவுக்கு அந்த சூழ்நிலை மாறி போயிடும், இருளாகிடும்.
ஆகவே அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியவன் என்கிற இந்த 3 இன்னும் பல நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்திருக்கு. ஆகவே அவன் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, மறித்திருக்க முடியாது என்று சொல்லி விசுவாசிக்கிறான். இந்த கால வேளையிலே இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று ஆமே மரணத்துக்கு ஒப்பான ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் அந்த துரு செய்தி, அந்த துக்க செய்தியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆமே அதை கேட்டு அதற்கேற்றபடி உங்களை மாற்றிக்கொள்ளாதபடி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததான அந்த தரிசனத்தின் வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால் மரித்த காரியமும் உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஆமே அவனை குறித்து அவனுக்கு ஒரு பெரிய ஒரு எண்ணம் உண்டானது, ஒரு விசுவாசம். அந்த உடாமின்னு சொல்லுங்க. ஏன்னா என் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, என் பிள்ளையை என்ன செய்ய மாட்டாரு, தன் தரிசனத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் தன்னுடைய பிள்ளை என்ன செய்ய மாட்டாரு, ஆண்டவர் பாதுகாப்பார், அந்த பிள்ளைக்கு மரணம் வராது என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இந்த கால வேளையில வர வேண்டும். பிரச்சனைகள் வித்தியாசமான பிரச்சனை தான், தலை தூக்க முடியாத ஒரு பிரச்சனை தான், ஆமே உங்களால் முகம் காட்ட முடியாத பிரச்சனை தான். ஆனால் அந்த பிரச்சனையை குறித்து, பிரச்சனைக்குரிய காரியங்களை குறித்து நீங்கள் ஆராயக்கூடாது. நீங்கள் ஆராய வேண்டிய ஒன்றே ஒன்று, தேவனுடைய சத்தத்தை, தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களை. ஆகவே அவன் என்ன செய்கிறான், அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொள்ளுகிறான். ஆமே என் மகனுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் இதெல்லாம் கேட்கிறான். யாரு யாக்கோபு கிட்ட யோசேப்பு சொல்லுகிற நேரம் அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, ஆமாவே இல்லையா? அப்போ இதெல்லாம் இப்போ என்ன நடக்குது, இந்த சூழ்நிலையெல்லாம் வந்தோடனே அவன் என்ன யோசிக்கிறான், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தமெல்லாம் கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளையை மரணத்துக்கு ஒப்புவிப்பாரா? இல்லை, அவன் மறிக்க மாட்டான்னு சொல்லி விசுவாசிக்கிறாராம். இந்த கால வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருப்போமானால் அந்த விசுவாசத்தை நாம் என்ன செய்ய முடியும், ஜெயத்தை காண முடியும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் வாசிங்கள், 26 வாசிப்போம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துகிறான். பல வருஷங்களுக்கு பிறகு ஆமே 17 வயதிலே அவன் வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, சகோதரரை விட்டு அவன் என்ன செய்கிறான், காணாமல் போகிறான். அவன் போன இடம் என்ன என்கிற ஒரு விஷயம் யாக்கோபுக்கு தெரியாது. ஆனால் அவன் உயிரோடு இருப்பான் என்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் அவனுக்கு காணப்பட்டது. ஆகவே 26 வசனம் சொல்லி, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசமெல்லாம் அதிகாரியாக இருக்கிறான், அதிபதியாக இருக்கிறான். தேவ தரிசனம், தேவ திட்டம், தேவ தீர்மானம் நிறைவேறுகிற வரைக்கும் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அவரை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவன் எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்க மாட்டான். 12 பிள்ளைகள் இருந்தாங்க, ஆனால் ஒருத்தருக்கும் ஆண்டவர் பெரிய தரிசனத்தை கொடுக்கவில்லை. ஆமை யோசேப்புக்கு. அதுபோல இந்த கால வேளையில வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே இந்த நேரத்தில் ஆண்டோட ஊழியத்தை செய்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நீங்க தரிசனம் பெற்றவர்கள், ஆமாவே இல்லையா? ஆகவே அதை நிறைவேற்ற வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை நடத்துவார். பிரச்சனைகள் வரும், எத்தனை போராட்டங்கள் மத்தியில் அவன் கடந்து போய் கொண்டிருந்தான், ஆமாவே இல்லையா? குழியிலே தூக்கி போட்டார்கள், சகோதரால் நாமை வஞ்சிக்கப்பட்டான், அதுக்கு விற்கப்பட்டான், போன இடத்துல பிரச்சனை, இவைகளெல்லாம் அவனுக்குரிய காரியம். அது எல்லாவற்றிலும் யோசேப்பு எப்படி இருந்தான், தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். ஒரு ஆமீன் சொல்லும். பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் பரிசுத்தத்தை என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் பெறுகிற பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் என்ன செய்கிறோமோ அந்த அபிஷேகத்தை கொடுத்து அவர்கள் என்ன செய்யறோம், அரவணைத்து உங்களுக்கு சத்தியத்திலே நடத்துகிறோம். அதுபோல யாக்கோபு என்ன செய்திருக்கிறான், சத்தியத்திலே நடந்திருக்கிறான். ஆகவே இந்த இடத்துல வாசிங்களேன், யோசேப்பு இது யாருக்கு, யாரு யாக்கோபுக்கு என்னது, இந்த தரிசனம் உராமின்னு சொல்லுங்க. இந்த தரிசனத்தை அவன் விரும்பி இருந்தான். இந்த தரிசனம் நடக்கும், என் மகனை கொண்டு ஆமீன், மகனுக்கு சொன்ன தரிசனம், யோசேப்புக்கு சொன்ன தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார் என்கிற விசுவாச அறிக்கையில தான் அவன் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினான். ஒரு ஆமீன் சொல்லு. ஆமீன். அது உபவாசம் என்ன பண்ணியிருப்பான், ஆண்டவரே பிள்ளை மறிச்சு போச்சு, அப்படியா? இல்லை, அவன் மறித்திருந்தாலும் அவன் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். ஏன்னா அவன் உங்க தரிசனத்தை பெற்றவன். ஆமே, அதனால அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது, அவனை கைவிடக்கூடாது என்று சொல்லி. ஆமே, இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிதான், தரிசனத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் ஆமே நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது. ஆமீன் சொல்லு. உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தையே நீங்க சந்தோஷமா விட்டுட்டு போக வேண்டியது. ஆமாவே இல்லையா? எனக்கு இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவர் இந்த பூமியிலே வைத்திருப்பான். ஆமே, செல்வந்தனாய் வைத்திருப்பார், ஆசீர்வாதம் வைத்திருப்பார். அவருடைய திட்டம் முடிகிறாங்க நினைக்கக்கூடாது. ஆண்டவரே, எலியாவை போல போயிட்டு சோர்ந்து போய் படுத்து அழுகக்கூடாது. ஆண்டவரே, நான் சாக போறேன்னு சொல்லக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லு. ஆமே, வாசிங்க அடுத்து.
யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பினான். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சு அடைத்தது. ஹார்ட் அட்டாக் வந்து அதற்கு பிறகு அவன் என்ன செய்யறான்? அவர்களை நம்புறது டக்குன்னு என்னது? நமக்கு விசுவாசம் அப்படித்தான். அதுதான் விசுவாசம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, யாரு தேவ சபையில் இருக்கிற பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க எப்படியாச்சும் யாரு பேதுரு விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபத்தின் மூலம் ஆண்டவர் என்ன செய்வார்? பேதுருவை கொண்டு வந்து வீட்டிலே கொண்டு வந்து விட்டுருவார். கதவை தட்டினா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பேதுருடைய ஆவி வந்திருக்குன்னு சொல்லிடுறாங்க. அநேக நேரங்கள் நமக்கு என்ன உண்டாகாது? அவநம்பிக்கை அல்ல, அந்த நம்பிக்கை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ராமின் தேவன் செய்கிற அற்புதங்களை நம்மளால் நம்முடைய சிந்தையிலே நம்முடைய எண்ணங்களினால என்ன செய்ய முடியாது? நிரூபிக்க முடியாது. ராமின் சொல்லுங்க. இப்போ பிள்ளைகள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அந்த பிள்ளைகள் பாஸ் ஆகின பிள்ளைகள் தான் எக்ஸாமில். உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டு தான் சொன்னால் என்ன செய்ய வேண்டிங்க? நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, அது எனக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அது போல தான் இங்கே வாசிங்க. யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. எப்படி இருந்திருக்கிறான்? தன் மகன் நிமித்தமாக அவன் எப்படி இருந்திருக்கிறான்? பலவீனப்பட்டு உடைந்து போயிருக்கிறான். ராமன் சொல்லுகிறான். அவனுடைய வைராக்கியம், உபவாசித்து ஜெபித்து அவன் என்ன செய்கிறான்? இன்றைக்கோ ஒரு நாள் என்ன செய்ய வேண்டும்? இந்த நல்ல செய்தியை நான் கேட்க வேண்டும். ராமன் சொல்லுங்க. இந்த கால வேளையில் வந்திருக்கிற நீங்கள் ஒரு காரியம் மறைந்து போய்விட்டது, அது இனி கிடைக்காது அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, யாருக்காச்சும் பணம் கொடுத்து அந்த பணம் வரல அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு விசுவாசிங்க, அந்த பணம் வரும்னு சொல்லி. ஏதோ உங்க நீளம் இல்ல ஒரு பிரச்சனை ஏதோ ஒண்ணு மறக்கடிக்கப்பட்டாச்சு. ஆனா இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க, அது உயிர்ப்பித்து எனக்கு மீண்டும் அது கிடைக்கும். எனக்கு அது எவ்வளவு கவலை தெரியுமா? அதனால நான் இவ்வளவு பிரயாசப்பட்டேங்க. அது எனக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க? இந்த பூமியில அந்த கவலையிலே இருப்பீங்க. அது போல கவலையில இருக்கு. அடுத்த வசனம் சொல்கிறது, அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பே இருக்கிறானே, இது போதும். தேவன் அவனை கொல்லவில்லை, அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவனை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். தரிசனம் நிறைவேறும்படிக்கு கர்த்தர் என்ன செய்தான்? அவனை பாதுகாத்தான். நான் மரணம் அடையும் முன் போய் அவனை பார்ப்பேன் என்று சொல்லி இழந்ததை அவன் பெற்றுக்கொண்டான். தன் மகனை அவன் என்ன செய்தான்? இழந்து போயிட்டான். அப்படிதானே சொல்றாங்க. அவன் சுத்து போயிட்டான். அப்படிதான் வந்து சொல்றாங்க. பயந்து வந்து சொல்றாங்க. அப்பா என்ன செய்வாரோ என்னமோ தெரியல. ஆனால் அவருடைய விசுவாசம் இழந்ததை பெற்றுக்கொள்ளும்படி கத்திருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை பயன்படுத்தினார்களே. முதல் பகுதியிலே கர்த்தர் என்ன செய்திருக்கிறான்? இழந்ததை அவன் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்தார். இரண்டாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். அதே போல யோபு 1ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து கிழித்து பணிந்து கொண்டான். அவனும் என்ன செய்கிறான்? இழப்பு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். சாதாரண இழப்பு அல்ல. எப்படிப்பட்ட இழப்பு? எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் எப்படிப்பட்டவனா? ஐஸ்வர்யவான். எல்லாரையும் பார்க்க பெரிய ஒரு ஐஸ்வர்யனாய் காணப்பட்டான். இல்லையா? ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளாக சொத்துகள், சுகங்கள், பிள்ளைகள், வருமானங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்துட்டான்? எல்லாத்தையும் இழந்துட்டான். இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க இப்படி இப்படி ஃபுல்லா எல்லாத்தையும் இழந்திருக்க மாட்டீங்க. என்ன ஏதாச்சும் ஒன்னதான் இழந்திருப்பீங்க. இல்லையா? ஏதாச்சும் ஒன்னதாங்க நம்ம இழந்திருப்போம். இவன் வாஷ் அவுட் எல்லாம் இழந்து போயிட்டான். என்னோட மனுஷனையே சொல்றான், மனைவியே சொல்றான், இன்னமும் என்ன விசுவாசத்துல இருக்கிறீங்க? இல்லையா? அப்ப எல்லாவற்றையும் இழந்து போனாலும் அது என்னது சொல்லுங்க? என்னது? விசுவாசம். ராமேன் சொல்லுங்க. அவன் நீதிமான், தன்னை ஆராய்ந்து பார்க்கிறான்.
அவன் நான் என்ன தவறு செய்தேன், தேவனுக்கு முன்பாக நான் என்ன தவறு செய்தேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், தன்னை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் ஆராய்ந்து பார்க்க பார்க்க அவனுக்கு தேவன் மேல் கோபம் வரவில்லை, அவர் மேல் என்ன ஒன்று ஆயிட்டு, அவன் விசுவாசம் அதிகரிக்கிறது. அவன் என்னது இன்னும் அந்த இழந்ததை குறித்து அவனுக்கு என்னது அந்த கவலை இல்லாம போச்சு. ஆனால் அவனுக்கு தேவன் மேல் விசுவாசம் கூடிக்கொண்டே போனது. ராமேஸ்வரம் இந்த கால வேளையில வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நாமே உன்னை இழந்துட்டோம்னா நம்ம நினைச்சிடக்கூடாது, என்னது எல்லாத்தையும் இழந்துட்டோம், ஆண்டவர் கை விட்டுட்டாரு, இனி ஜெபிக்க மாட்டோம், இனி சபைக்கு வர மாட்டோம், நாங்க எங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நாமே அந்த இழப்புல இருந்துதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆமே ஒரு ஜெயத்தை எடுக்க வேண்டும். அவனுக்கு அந்த இழப்பு சாதாரண இழப்பை யோசிச்சு பாருங்க. அவன் சொல்லுகிறான் தன் பிள்ளைகள் எல்லாரையும் குறித்து. யோகு நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ துக்கமா இருக்கும். நம்ம யோசித்து பாருங்க, ஒரே நாளையில கேள்விப்படுகிறான், பிள்ளைகள் மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான். ஆமாம் இல்லையா, ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகள் எல்லாரும் ஆமேன் எல்லாரும் ஒன்று கூடி ஆராதனைகள் செய்த பிறகு அந்த பிள்ளைகளுக்காக தெய்வ சமத்துவம் வேண்டுகிறவர். ஆமேன் அப்படி ஒரு நல்ல ஒரு வைராக்கியமான ஐஸ்வர்யமான எல்லாராலும் போற்றப்பட உயர்த்தப்பட இந்த ஒரு மனுஷன் திடீர்னு என்ன ஆயிட்டான், ஒரே நாளில் என்ன ஆயிட்டான், எல்லாம் இழந்து போயிட்டான். நேற்று முந்தா நாள் இந்த செய்தியை பார்க்குற நேரம் யோசித்து பாருங்க, ஒரு கொஞ்ச நிமிஷத்துக்குள்ள ஒரு 241 பேர் என்ன செஞ்சுட்டாங்க, வசதி படைத்தவர்கள், டாக்டர்கள், இன்ஜினியர்கள், பெரிய பெரிய ஆட்கள் என்ன செஞ்சாங்க, உழந்து போயிட்டாங்க. அவங்க குடும்பங்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும். அம்மாவே தன் மனைவி தன் பிள்ளைகளோடு ஒருத்தருக்கு என்னது பயணம் போறாரு, நாங்கள் போகிறோம் யூகேக்கு போயிட்டு அங்கே என்ன செய்ய போகிறோம், ஆரம்பிக்க போகிறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போகிறோம். நான் மனைவி யோசித்து பாருங்க, பிள்ளைகள் எல்லாம் என்ன அவதிப்பட்டிருப்பாங்க, என்ன வேதனைப்பட்டிருப்பாங்க. யோசித்து பாருங்க, இந்த அழிவுகள் வருகிற யோகோட பிள்ளைகள் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. எந்த அளவுக்கு நடந்திருக்கும். ஒரு சுனாமி வருகிற பொழுது இல்லை ஏதோ இயற்கையின் சம்பந்தங்கள் நடக்கிற எவ்வளோ பயங்கரம். இது இயற்கையாக நடக்கிற ஒரு சம்பவமாக தானே இருக்கிறது. ஆமே அது கேள்விப்படுகிற பொழுது எப்படி இருக்கும். ஆமே ஒருத்தன் வந்து சொல்லுகிறான், ஆமே எல்லாம் இழந்ததை எல்லாம் சொல்றான், ஒன்றுக்கு பின்ன ஒன்று வருது, இழப்புக்கு மேலே இழப்பு. அந்த மாதிரி தான் எல்லாருமே என்ன செஞ்சாங்க, லஞ்சுக்கு போய் சாப்பிட்டுக்கு இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்மள டாக்டர்ஸ். திடீர்னு அவங்க எதனால மறித்தாங்கன்னே அவங்களுக்கு தெரியும். ராமேன் அப்படி மரணம் என்பது ஒரு சாதாரண விஷயம், இழப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. யோபுக்கு இந்த இழப்பு எல்லாவற்றையும் ஈடு செய்யத்தக்கதாக அவனுக்குள் விசுவாசம் பெருகியது. ராமேன் தேவன் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தான். தன்னை குறித்த ஒரு நம்பிக்கையும் தன் தேவனை குறித்த ஒரு நம்பிக்கை வைத்திருந்தபடினால்தான் அவன் விசுவாசத்துக்கு. யோபு 16:19 வாசிங்களே மகன். இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்றான் வாசிங்களே. இப்போதும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே எல்லாரும் சுற்றி இருக்கிற நண்பர்கள், சிநேகிதர்கள் எல்லாரும் இவனை குறித்து தவறான காரியங்களெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது யோபு சொல்லுகிறான், என்னுடைய சாட்சி மனித சாட்சி அல்ல, இந்த பூமியிலே நான் ஜீவித்ததுக்கு என் தேவன் சாட்சியாக. வாசிங்க. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிற உன்னதங்களில் இருக்கிறான். ஆமே நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு ஆமே சாட்சி சொல்கிற எங்க இருக்கிறாரா, பரலோகத்தில் இருக்கிறார். 19 வாசிங்கமாக 19ஆம் அதிகாரத்தில் 25-26 வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லுகிறார். நம்ம சொல்லுவோமா, கொஞ்சம் வியாதி பட்டுட்டாலே போதும், ஒரு பிரச்சனை பட்டுட்டாலே போதும், முதல் கோபம் நம்ம மூஞ்ச இழுக்கிறது ஆண்டவருக்கு முன்பதாக தான். பைபிளத்துக்கு பொட்டார்னு போடும். ஆமே சபை பக்கமே பார்க்க மாட்டோம், அப்படி அந்த பக்கம் திரும்பிட்டு போவோம். ஆமாவே இல்லையா. ஆனால் இங்கே யோபு கையிலே ஒரு சிரட்டையை வைத்துக்கொண்டு சுரண்டி கொண்டு சொல்லுகிறான், எனக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் பிரச்சனை எல்லாம் இருக்குது, அதனால அவர் இல்லை, அவர் மரித்து போயிட்டார். அப்படியா சொல்றான். என்ன சொல்றான், என் மீட்பர், என் தெய்வம், என் தேவன் என்று சொல்லவில்லை, என்னை மீட்கிறவர், என்னை இந்த சூழ்நிலை மீட்கிறவர் என்ன செய்ய போகிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் இந்த சூழ்நிலைகளை அனுமதித்திருக்கிறார், ஆகவே நான் இந்த சூழ்நிலை வெளியே வருவேன் என்கிற நம்பிக்கையான வார்த்தைகள் அறிவிக்கிறான். வாசிக்க பார்த்தேன். என் மீட்பர் அவர் கடைசி நாளில்
பாருங்க யார் என்ன சொல்றாரு பாருங்க. யோபு பாருங்க என்ன சொல்றாரு, வெளிப்படுத்துதலுக்கு வந்துட்டார் ஒரு ஆமேன் சொல்லுங்க. யோவானுக்கு எழுதுவதற்கு முன்பதாகவே ஆமேன் யாருக்கு ஆண்டவர் சொல்றாரு, யோபுக்கு சொல்லுகிறார் ஆமேன் சொல்லுங்க. யோபு பாருங்க எப்படி சாட்சி சொல்றாங்க, கடைசி நாள் ஒருவேளை நான் மரித்தாலும் நான் என்ன செய்வேன், கடைசி நாள் நான் உயிரோடு எழுதுவேன். ஆமாம் இல்லையா? அப்ப பாருங்க எப்படிப்பட்ட ஜீவியம், எப்படிப்பட்ட வாழ்க்கை. ஆமேன்னு அவன் அதான் அங்க ஆண்டவர் கேட்கிறாரு, யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறாரு, அவன் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், தேவனுக்கு பயப்படுங்க. என்ன மாதிரி இருக்கு அவங்களுடைய தொடர்பு. இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அதெல்லாம் யோசிக்க வேண்டும். யோக புத்தகங்கள்லாம் வாசிக்கிற நேரம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. வாசிங்க. அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்த்தேன் சொல்லுகிறார். எனக்கு இவ்வளவு என்னது சரீரமெல்லாம் அழுகி போனாலும் என் ஆத்துமா என் தேவனை தரிசிக்கும். குராமின் சொல்லுங்க. ஆமே பாருங்கள் எதுவும் சொல்றேன்னு சொல்லிட்டு நம்மளா இருந்தா அவ்வளவுதான். அடுத்து அவரை நானே பார்ப்பேன். எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு குராமின் சொல்லு. எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான், அவருடைய நம்பிக்கை கூடிக்கொண்டே இருக்கு. ராமின் சொல்லு. வந்திருக்கிற உண்மையான பிள்ளைகள் நாங்கள் சேர்த்து வைத்து என்னது எல்லா பொருட்கள் எல்லாம் இழந்து போனாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஆமீன். கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் சேர்த்து வைக்கிறது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராததாக இருக்கும். சில நேரம் ஆமீன் நம்ம சேர்த்து வைத்துக்க நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வரதாக இருக்கும். ஆகவே ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு அனுமதிப்பார். அம்மா இல்லையா? அவாசியமாக நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காண. எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. அப்ப என்ன சொல்றான், ஆமீன், என்ன சொல்றான், நான் ஆண்டவரோடு வைத்திருந்த உறவு அப்படிப்பட்ட உறவு, என் ஜெப வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை. ஆமாவே இல்லையா? அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆமாவே இல்லையா? அவன் நான் எந்த நிலையில இருந்தாலும் என் ஆண்டவரை நான் பார்ப்பேன், அவர் என்னை பார்ப்பேன். ஆமா, இந்த உலகத்தில் நம்ம சொல்ல முடியுமா? வசதியா இருக்கிற நம்மளோட சொந்தக்காரங்களாம் வந்து பார்ப்பாங்க. ஆமாவே இல்லையா? உறவுகள் வந்து பார்ப்பாங்க, மாமா வருவாங்க, மச்சான் வருவான், சித்தப்பா வருவான், பெரியப்பா வருவான், பக்கத்து வீட்டுக்காரன் வருவான், எல்லாம் வருவான். ஏதாச்சும் வியாதி படுக்கையில் இருந்தால் 2 அப்பளை கொண்டு வச்சுட்டு போனான்னா அவ்வளோதான், வணக்கம். அதுக்கு பிறகு வரவே மாட்டான். ஆமாம், துக்க செய்தி பார்த்துக்கிட்டே இருப்பான். போய் பார்த்தேன், கேஸ் தேராது. நம்ம அப்படிதான் இருக்கிறாரு. யோபு எப்படி இருக்கிறாரு? தோலா இருக்கிறாரு. அவன் எலும்பும் தோலுமா இருக்கா, உதடுகள்லாம் அப்படியே ஒட்டி போயிருக்கு. நம்மவே இல்லையா? நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு நண்பன், ஒரு ஃப்ரெண்டு, ஒரு சொந்தக்காரன் வந்தால் நம்ம தோல்லாம் கை போட்டு செல்ஃபி எடுப்போம். ஆமாவே இல்லையா? அதே நம்ம வறுமை கோட்டுகள் இருந்தால் நம்ம பார்த்தோன்னே நம்ம என்ன செய்வோம், அப்படியே போவோம். ஆமாம், ஆனால் இவன் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் போல இல்லை, என் தேவன் என்ன செய்வாங்க. ஆமாம், 23:10 வாசிமாக. சொல்லுகிறான், நான் போற இந்த வழியை ஆண்டவர் மறக்கவில்லை. இந்த வழி அவர் தான் எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. அதனால அவர் என்ன செய்வாரு, ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் நெருங்கி போகிற நேரம் அவர் என்னை தூக்கி சுமப்பார், என்னை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு வருவார். ஆனாலும் அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் கரங்களை தட்டி தேவனை ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அதனால சின்ன சின்ன காரியங்கள் வந்தோன்னு உடனே என்ன கோவிச்சுக்கிடக்கூடாது. சொல்லுங்க, பக்கத்தில் நம்ம பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை கோவிச்சுக்கிடக்கூடாது. ஆமே, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படினா ஆண்டவர் 13-15 வருஷமாக அவர் என்னை கொன்று போட்டாலும் சொல்றாரு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அந்த அளவுக்கு சிநேகிதர்கள் வந்து அவனை போட்டு என்ன செய்யறாங்க, போட்டு பிரச்சனை பண்றாங்க. அவனை எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், பாவத்தை உட்படுத்திடணும். ஆண்டவரை என்ன செய்யணும், ஆண்டவரை குறித்து ஒரு கோபத்தை உண்டு பண்ணணும். ஆண்டவருக்கும் யோபுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி பிரிவை உண்டு பண்ணணும் சொல்லி விசுவாசத்துல சோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யோபுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது வாசிங்க. அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல மாத்திர நம்பிக்கை அப்படின்னு சொல்லுங்க. இந்த கால வேளையில வந்திருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்,
அவர் மேல நீங்க நம்பிக்கையா இருக்கணும். ஆமென். வேற சொத்துக்கள், சுகங்கள், உறவுகள் இவைகள் எல்லாம் வந்து போகிறது. ஆமா இல்லையா? ஆமென். எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது தான் யாரு? தேவனுடைய அன்பு. ஆமா இல்லையா? ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன், அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அவர் எனக்கு இது செய்தார், ஆமா அவர் எனக்கு செய்தார், ஆமா. நீங்க யாரும் எனக்காக வாதாட வேண்டாம், வழக்காட வேண்டாம், நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்கிறார் சிநேகிதர்களுக்கு. ஏன்னா அந்த நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அந்த சிநேகிதர்கள் மாறி மாறி என்ன செய்வாங்க, ஆமா பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசி பேசி அந்த கோபத்துக்கு உட்படுத்தி தன்னை ஒரு என்னது யோபு தவறு செய்தனாலதான் ஆண்டவர் அனுமதித்தார் என்று சொல்லி கொண்டுட்டு வருவாங்க. அவன் சொல்லுவாங்க, ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் நீதி செய்கிறவர் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனை நினைவுபடுத்துகிறார். யோபு 42:12 வாசிப்போம். கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி தேவனை நினைவுபடுத்துகிறார். இழந்தது ஒன்று, சொல்லுங்க, இழந்தது ஒன்று, வேறு ஒன்றை பெற்றுக்கொண்டான். அது இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். அந்த விசுவாசம் பாருங்க, இழந்துட்டான், பிள்ளைகளை இழந்துட்டான், சொத்து சுகங்களை இழந்துட்டான். ஆனால் 42:12 சொல்லுகிறது, வாசிமகன், முன்னிலைமை பார்க்கிலும் முன்ன இருந்தான். எது என்னது? அவன் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம். இப்போ அவனுக்கு என்ன ஆயிட்டு? பின்னிலைமை. அது பின்னிலைமை எப்படி ஆயிட்டு? முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை எப்படி ஆயிட்டு? காரணம் கர்த்தர் மேல் அவன் வைத்திருந்த விசுவாசமும் கர்த்தரோடு அவன் வைத்திருந்த அந்த தொடர்பு. ஆமென். இந்த கால வேளையில வந்திருக்கிற முதலாவது யாக்கோபு என்ன செய்தான்? இழந்ததை பெற்றுக்கொண்டான். இவன் இழந்ததை பெற்றுக்கொள்ளவில்லை, வேறு ஒன்றை பெற்றுக்கொண்டான். ஆமென். இந்த கால வேளையில வந்திருக்கிற நீங்க இழந்ததை பத்தி யோசிக்காதீங்க. இழந்தது அது வீடா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், அமைப்பு ஏதோ ஒன்றா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வேறு ஒன்றை கொடுக்கிறார். அது விசேஷித்த ஒன்றாக இருக்கிறது. அது ஆமீன், அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்குது. ஆமாம் இல்லையா? பாருங்க, அவன் அதுக்கு பிறகு அவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து பார்த்தா அவன் ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்து அழகான பிள்ளைகளை கொடுத்து அவன் எல்லாத்தையும் டபுள் டபுளாக கொடுத்துட்டார். 10 ஆடு வைத்திருந்தா என்ன நடக்குது? 20 ஆடாயிருச்சு. ஆமீன். 10 கோழி வச்சிருக்கிறான், என்னாச்சு? 20 ஆயிட்டு. ஆமா இல்லையா? பாருங்கள், அது அந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள்ளாக தேவன் அவனை ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். சங்கீதம் 34:19 வாசிக்கமாக. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் சொல்றார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கரங்களை தட்டி தேவனை கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஒரு விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே முதல் இழந்ததை பெற்றுக்கொண்டான் யோபு, வேறு ஒன்றை பெற்றுக்கொண்டான். இன்னொரு காரியத்தை மாற்ற நான் சொல்லி முடிக்கிறேன். என்னோடு கூட எடுத்துக்கொள்கள். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், சகேவை குறித்து சொல்லப்படுகிறது. இப்போ இந்த 2 காரியமும் உலகத்துக்கு ஒப்பனையான காரியம், உலகத்தின் ஆசீர்வாதம், உலகத்தின் உறவுகள். இங்கே ஆமே யாரு? சகைவுக்கு கிடைத்தது வேற ஒன்று. ஆமாவே இல்லையா? அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆமே, சகை எப்படிப்பட்டவன்? எப்படிப்பட்டவன்? பெரிய வசதி படைத்தவன், ஐஸ்வர்யவான், பெரிய ஒரு ஆமை, ஒரு பெரிய என்னது அவன் என்ன சொல்றது, டெக்ஸ் கலெக்டர்னு சொல்லுவாங்க தமிழ்ல, என்னது ஆயக்காரன். ஆமே, அப்படிப்பட்ட பணக்காரன். ஆனால் அவனுக்குள்ள ஆமே ஒன்று குறைவு காணப்பட்டது. என்ன குறைவு காணப்பட்டது? சமாதானம் இல்லை. இன்றைக்கு பிரசங்கம் யாரு ஜெபத்திலே நம்ம அதை பற்றி பேசினோமே, அதுபோல் அவன்கிட்ட சொத்து சுகங்கள், வருமானங்கள், வீடு வாசல், சாப்பாடு எல்லாம் இருக்கு. ஆனால் அவனுக்கு என்ன இல்லை? ஒன்று குறைவாய் காணப்படுகிறது. ஆகவே அவன் அந்த என்ன செய்கிறான்? அந்த ஒரு குறைவுக்காக அவன் ரொம்ப அங்கலாய்த்து கொண்டிருக்கிறான். ஆமாவே இல்லையா?
இந்த குறை எங்க நிவர்த்தி ஆகும் என்று சொல்லி இவன் அலைந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்றாங்க? ஆமென், நற்செய்தி அறிவிக்கிறார்கள். இயேசு என்று ஒருவர் வந்திருக்கிறார், அவர் இடத்துல போகிற எல்லாருக்கும் என்னது? ஏதோ ஒன்று கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கும், இப்படிப்பட்டதெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு. இப்ப இவனுடைய குறைவுகள் அவனுக்கு என்ன உண்டாயிற்று? ஆமென். இப்போ அவனுடைய குறைவுகளை குறித்து யோசிக்கிறான். எனக்கும் என்னது? நானும் அவர் இடத்துல போனா என்ன கிடைக்கும்? எனக்கு ஏதோ ஒரு நிவர்த்தி செய்யப்படும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி யாரு? சகைவு என்ன செய்கிறான்? அவன் போய் காண போகிறான். காண போகிற பொழுது மரத்தின் மேல உட்கார்ந்துருக்க அவங்களுக்கு எல்லாம் சம்பவம் தெரியும். அதுக்கு பிறகு ஆண்டவர் போயிட்டு என்ன சொல்லுவாரு? சகைவே, இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டுல நான் தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்ப தங்க போறேன்னு அவனுக்கு என்ன உண்டாயிட்டு? பயங்கர சந்தோஷம். சந்தோஷத்தோட கூட என்ன ஆயிட்டு? ஒரு பயமும் உண்டாயிட்டு. என்ன உண்டாயிட்டு? ஆமா, பாசமா வீட்டுக்கு வரனாலே நிறைய விசுவாச பிள்ளைகளுக்கு பயமா இருக்கும். ஐயோ, பாசம் வீட்டுக்கு வராங்க, என்ன செய்ய போறாங்க, என்ன சொல்ல போறாங்களோ, என்னத்தை கண்டு என்ன செய்ய போறாங்களோன்னு சொல்லிட்டு, அதனால இவன் முன்கூட்டியே கூட்டிட்டு போயிட்டு ஆண்டவர் காலில் விழுந்து சொல்லிட்டான், ஆண்டவரே, நான் யாருக்காச்சும் ஏதாச்சும் செய்திருந்தா, பணத்தை வாங்கி ஏதாச்சும் தில்லுமுள்ளு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுக்கிருங்க அப்படின்னு சொல்றான். அப்ப நமக்கு தெரியுது அவன் ஒரு யூதன். ரெண்டாவது தெரியுது அவன் பிரமாணங்களை கட்டி தேறினவன். ஒரு ஆமீன் சொல்லி. ஆகவே இந்த பிரமாணத்தின்படி அவன் சொல்றான், ஐயோ, பிரமாணத்தின்படி நான் என்ன செய்கிறேன்? நான் தவறு செய்கிறேன். இன்னைக்கு பிரமாணம் கட்டளைகளின் படி என்ன செய்றாங்க? யூதர்கள் பலி செலுத்துகிறார்கள், பாவம் செய்கிறார்கள், பலி செலுத்து, இதுதான் நடக்குது. அப்ப இவன் பாவம் செய்தான். பாவம் செய்து கொண்டிருந்தபடினாலே இவன் மனதில் உறுத்திட்டு நாம் பாவம் செய்திருக்கிறோமே என்று சொல்லி இந்த பாவத்தை நியாய பிரமாணம் கட்டளைகள் நிவர்த்தி செய்யாது. ஆமாவே இல்லையா? அதனால நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப அது நிவர்த்தி செய்யாது, வேறு ஒன்று தான் நிவர்த்தி செய்யும். அதுதான் ஆண்டவருடைய கிருபை. வராமல் சொன்னாங்க. ஆகவே இவன் இயேசுவிடத்திலே வருகிற போது இயேசு சொல்லுகிறான், நான் உன் வீட்டிலே தங்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமீங்க. அப்ப அவன் போறான். போனதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவன் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவன் என்ன செய்தான்? நீதிமானாய் மாற்றப்பட்டான். ஆகவே விசுவாசிக்கிறவர்கள் தான் என்ன செய்யணும்? அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறதுனால ஆமென், இந்த மனிதன் யாரு? சகேவுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை விட ஆமென் இரட்டிப்பான ஆசீர்வாதமான ரட்சிக்கப்படுகிறான். ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டபடினாலே அவன் என்ன செய்யப்படுகிறான்? இந்த ஆமென், இவன் இழந்ததை அல்ல, அது மாத்திரமல்ல. அப்ப என்னத்தை இழந்து போயிருந்தான்? அப்ப அதுக்கு அடையாளம் என்னது? சமாதானம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாதபடினால அவங்க சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டபடினாலே எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில என்ன இருக்கிறது? சமாதானம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில என்ன செய்வார்? அவர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தை தியானித்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாம் இல்லையா? ஒரு நாளிலே நாங்கள் பல ஒரு ராஜ்யத்துக்கு போவேங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆமாம் இல்லையா? அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானம். ஆகவே அவன் சமாதானத்தை தேடி போனான். ஆமே, அந்த சமாதானம் எங்கு மறைந்திருக்குன்னு கேட்டான், ரட்சிப்புக்குள் மறைந்திருக்கிறது. அந்த ரட்சிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படவில்லை. ஆமென் சொல்லுங்க. அவன் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கல்ல, நம்ம என்ன சொன்னோம்? எப்படிப்பட்டவரோ எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அவரை காண வாரம். அம்மாவே இல்லையா? பலர் சொல்லி இருக்கிறாங்க, சுகமாக்குவார், விடுதலை கொடுப்பார். ஆனால் அவன் என்ன செய்யறான்? அதெல்லாம் நம்பல. என்ன செய்யறாங்க? நானா வந்து அவரை பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அவர் என்னுடைய குறைகளை அவர் சொல்லணும். அம்மாவே இல்லையா? ஆமென். அப்படி அவன் சொல்லி வந்து மரத்துல ஒளிஞ்சிருக்கிற நேரம் ஆமென் என்ன நடக்குது? அவர் அவனுடைய குறைகளை ஒன்றும் சொல்லல. இதுதான் இயேசுடைய ஒரு பயங்கர ஒரு ட்ரிக்ஸ். ஆமென். இயேசுன்றதுல வர்ற நமக்கு இயேசு ஒண்ணுமே சொல்ல மாட்டார். சுகமாக்கி பேசாம போயிடுவார். 38 வருடங்கள் ஒரு மனுஷன் நாமே முடவனாய் கிடக்கிறான், சுகமாயிட்டு போயிட்டார். ஆனா தேவாலயத்துல பார்க்கிறேன்னு சொல்லுகிறான், நீ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லு. ஆமா இல்லையா? அதுபோல இங்கே உன் வீட்டுல தங்க வேண்டும் தான் சொன்னாரு. ஆமென். 100க்கு அதிபதி வீட்டுக்கு வாரேன்னு தான் சொல்றாரு. 100க்கு பதி வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பார்க்கிறோம், ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய வசதி படைத்தனா இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி.
இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிப்பு என்கிற தகுதியை பெற்றுக்கொண்டபடினா நீங்களும் நானும் தைரியமாக அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆகவே தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவன் என்ன செய்கிறான்? ஆமென், ஆமென். அந்த இழந்தது என்னதை இழந்திருந்தான்? ரட்சிப்பு அவன் இழந்திருந்தான். அந்த ரட்சிப்பின் அடையாளம் தான் சமாதானம். ஆமென். அப்ப அந்த சமாதானம் எங்கிருந்து வந்தது? இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள்ளாக. ஆகவே அவன் ரட்சிக்கப்பட்டபடியினாலே அவன் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். ஆகவே அவர்கள் இழந்ததை பெற்றுக்கொண்டார்கள். யோபு வேறு ஒன்றை பெற்றுக்கொண்டான். ஆமென். யாக்கோபு யாரு? சகைவு. எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். யாரும் கொடுக்க முடியாது, யாரும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இல்லையா? ரட்சிப்பு என்பது யாரும் திணிக்க இயலாது. பாசமாக கூப்பிட்டு உங்களை ரட்சித்திருங்கன்னு சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்க இயலாது. ஒரு மனுஷன் மனம் திரும்பினா தான் ரட்சிக்கப்பட முடியும். அவன் ரட்சிக்கப்பட்டதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆகவே பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தினான். ஆகவே சகைவு விசுவாசத்தினாலே நாமே இமைக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். நாம் மேலும் நின்று நாம் சேர்ந்தோம். மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்த்தினல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியே இல்லை. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியாய் என்னை அழைத்த என்னை கண்டீரே உம் கண்களிலா. வழியறியாய் அழைத்த என்னை கண்டீரே உம் கண்களிலா. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. அது குறைவானதல்ல, அது இரட்டிப்பானது என்று சொல்லுங்கள். அவன் யோபு இழந்தது ஒரு பகுதி, அவன் பெற்றுக்கொண்டது 2 பகுதிகள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மையான காரியத்தை இந்த நாளிலே செய்வேன் என்று உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கலாம். விசுவாசிக்கிறது பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசிக்கிறது பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னோடு கூட எகிப்தின் இன்றைய கட்டை புரட்டி போடுகிறார். இனி உங்களுக்கு ஆமீன் ஆமீன் ஆமீன். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், கானானின் ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய சுரட்சிக்குள் வைக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் யோசிக்காதவர்களுக்கு கடந்து போங்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.